குட்டீஸ் பிடிச்சிட்டா ஓகேங்க. நம்ம கருவேப்பிலை மரத்துக்கு வந்திருக்கோம். கருவேப்பிலை மரத்துலேருந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு போயிட்டு இதை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருக்குது. மரத்தில் எந்த பூச்சியுமே இல்லை. கருவேப்பிலை மரத்தில் அந்த கருவேப்பிலை மரத்தில் இந்த கலையை ஒன்று மட்டும் அப்படியே பிடிச்சிக்கலாம். நம்ம பறிச்சிட்டோம். விரிவான கருவேப்பிலை பறிச்சிட்டோங்க. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதையும் தேங்காய் பால் வச்சு தான் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப சத்து உள்ளது. இதை பற்றி நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ பறிச்சுட்டு போய்ட்டு வீட்டுக்கு போய் பறிச்சுட்டு போயிட்டு இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மருத்துவ குண ஒரு கருவேப்பிலை தேங்காய் பால் கீர் பார்க்க போகிறீங்க. நம்ம பறிச்சுட்டு வந்த கருவேப்பிலையை இது மாதிரி கழுவிட்டு ஆஞ்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கழுவி வச்சுட்டேன். அடுத்தது தேங்காய் வந்து ஒரு தேங்காவை திருவி இது மாதிரி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக கல்கண்டு என்னது பனக்கல்கண்டு போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக பாயாசம் மாதிரி சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா தனியாகவே கருவேப்பிலை சாப்பிட்டாவே நம்ம மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் கருவேப்பிலை நன்மைகள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணாவே தெரியும். கருவேப்பிலை அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதே இது தேங்காயில் வந்து தேங்காய் பாலில் வந்து அவ்வளோ நன்மை இருக்குது. நம்ம தேங்காய் பால் தான் எடுக்கிறோம். இந்த தேங்காவில் வந்து ஒரு மிக்சியில் ஓட்டுட்டு அது தேங்காய் பால் போட்டு என்ன பண்ணுறோம். அதே ஏலக்காய் சேர்த்துருக்கோம். ஏலக்காயிலையும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, நிறைஞ்சது இருக்குது. அதே நாட்டு சர்க்கரை இருக்குது, கொஞ்சம் பனக்கல்கண்டு போட்டிருக்கோம். இதை போட்டு பண்ண போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே சாப்பிட்லாங்க. இது மாதிரி நம்மளுக்கு தெரியாதது நிறைய இருக்குது. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். லாக்டவுன் டைமில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்க. வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் பால் கருவேப்பிலை ஜூஸ் சாறு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக சின்ன பேனாக வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பாகு எடுத்துக்கலாம். பாகு எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலும் கருவேப்பிலை சாறு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஆகணும். பாருங்கள் இந்த பதம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் ஆகணும். நான் பாகு ரெடியான காமிச்சேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வேணும்னா போடுங்க. இல்லைன்னா நாட்டு கல்கண்டு போட்டு பண்ணுங்கள். பனக்கல்கண்டு இருக்குல்ல அதை வச்சுக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை தான் ஈஸியாக கிடைக்கும். நாட்டு சர்க்கரையை வச்சு இந்த கீர் பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை தேங்காய் பால் கீர் பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பிடிச்சி பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிட்டு வாங்க கருவேப்பிலையும் தேங்காய் பாலையும் நம்ம அதை சாறு பிடிக்கலாம். தேங்காவை போட்டுட்டோம். மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காவும் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்கலாம். ரொம்ப தண்ணியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக தேங்காய் பால் எடுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அரைச்சிடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். திப்பியாக தான் இருக்கணும். இப்போ தேங்காய் பால் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். தேங்காய் பால் சாறு பால் எடுத்துட்டோம். அடுத்து கருவேப்பிலை போட்டு இப்போ சாறு எடுக்க போகிறோம். அது காம்போடு போட்டு எடுக்க போகிறோம். இது ஏன்னா இதையும் வடிகட்டி தான் எடுக்க போகிறேன் இந்த சாறை, கருவேப்பிலை சாறை. அதனால் அப்படியே நான் கருவேப்பிலை அந்த காம்போடையே போட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் சாறு எடுத்ததுக்கப்புறம் 2யுமே காமிக்கிறேன். ஓகேவா? அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்த்துருவாங்க. ஓகேங்க, கருவேப்பிலையை அடித்தாச்சு. இப்போ சாறு எடுத்துலாம். பாருங்கள், கருவேப்பிலை அப்படியே அந்த காம்போடையே போட்டோம்தான். பாருங்கள், அடித்து முடித்தோன்னா கொஞ்சம் திப்பி அரைச்சி முடித்தோன்னே இப்போ அந்த குச்சி அந்த காம்பு மாதிரி இருக்கிறத ஒன்றுமே காணாம பாருங்கள். ஓகே, நான் சாறு எடுத்து முடித்தோன்னே காமிக்கிறேன். 2மே தனித்தனியாக தேங்காய் பாலையும் கருவேப்பிலை சாறையும் காமிக்கிறேன். ஓகே, நம்ம தேங்காய் பால் வடிகட்டின தேங்காய் பாலோட இருக்குது. இங்கே பக்கத்துலேயே கருவேப்பிலை சாறு ஒரு பவுலில் சின்ன பவுலில் இருக்குது. அந்த இது என்ன சக்கைன்னா பாருங்கள், இது தேங்காய் சக்கை. அந்த இது புளிஞ்ச தேங்காய் பாலோட சக்கை இருக்குது பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே அந்த கருவேப்பிலோட சக்கை இது மாதிரி புளிஞ்சி நல்லா எடுத்துக்க. இது மாதிரி திப்பியாக தான் இருக்கணும், அரைச்சிருக்கணும். அப்போ தான் பால் வரும். ஏன்னா ரொம்ப பேஸ்ட் எடுத்திங்கன்னா பால் வராது. இது மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. பாருங்கள், ஒரிஜினல் அப்படியே கருவேப்பிலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கருவேப்பிலை நல்லா அப்படியே அது கருவேப்பிலோட க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா பச்சை கலரில் சூப்பராக இருக்குல்ல. ஓகேங்க, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. எங்கள் குட்டீஸ் கொடுப்பேன். எப்படி அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பேன் வச்சுருக்கேன்ல, பாகு ரெடி பண்ணிட்டு பேனில் பாகு ரெடி பண்ணிட்டுருக்கீங்கள. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாகில் கருவேப்பிலை அதை இதை ஊற்றிடலாம். சாரை ஊற்றிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிடலாம். நம்ம அடுப்பில் வச்சு
அப்படியே ஒரு கொதி வர அளவுக்கு சூடு பண்ணிங்க. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்புறமேலு என் குட்டீஸ் கொடுப்பேன், அவரோட ரியாக்ஷன் பார்ப்போம். ஓகே, ஒரு கொதி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது. எனக்கு கருவேப்பிலை தேங்காய் பால் சேர்ந்துருக்குது, அதே நாட்டு சர்க்கரையும் கல்கண்டையும் சேர்ந்துருக்கோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு இந்த கருவேப்பிலை தேங்காய் பால் கீர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்த்தியான உணவை கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கவங்கள ஹெல்த்தியாக ஆக்கும். சரியா? சரி, ஓகே. நான் ரெடி ஆறினோன்னே என் குட்டீஸ் கொடுப்போம். ஓகேவா? சரி, ஓகே. நான் சூட்டோடு குடித்தா நாக்கு சுட்டுரும். ஆறினோன்னே கொஞ்சம் ஆறினோன்னே குடிக்கிறது தன்மை வந்து குடிக்கலாம். குடிச்சு பார்த்து செம்மையாக சூப்பராக இருக்குது. குட்டீஸுக்கு போய் கொடுப்போம், வயலில் இருக்கார். குட்டீஸுங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த கருவேப்பிலை தேங்காய் பால் கீர் கொண்டுட்டு வந்தேன். தம்பி வயலில் இருந்தான், அவங்க சித்தப்பா கூட வந்திருந்தான். அதனால் எடுத்துகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில், சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு தம்பி கொடுக்க போகிறேன். அது நல்லா ஒரு வாமாக தான் கொடுக்குறேன். ஏன்னா சூடாக இருந்தால் தம்பி குடிக்கலாம், வாமாக குடிக்கலாம், இல்லை சில்டாக குடிக்கலாம். இப்போ தம்பிக்கு நான் கொடுக்குறேன். இப்போ டிஃபன் பாக்ஸில் இருக்குது, அப்படி ஊற்றலாம். இப்போ சின்ன இதில் ஊற்றி அவனை குடிக்க வைப்போம். தம்பி கொடுக்குறோம், குடிக்கிறாரு. குடிச்சிட்டாரு. ஓகே, குட்டீஸ் பிடிச்சிருக்கா. இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஓகேவா? பரவாயில்ல. இது மாதிரி ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு அவங்களோட இதுலேயே லாங்குவேஜ்லேயும் இவங்க மாதிரி சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கோம். ஓகேவா? பாய். ஓகே, பாய். பாய் சொல்லுங்க.